இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கலாம்ல. ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல. பாருங்க தெருக்கொடி வந்துருச்சு. உள்ளூர் பார்த்தா கூடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் லட்சணமா இருக்கும். இல்ல இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசுதான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டீங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்கு இந்த புளிப்பால் கேட்கற மாதிரி யோசிக்கிறீங்க? சொல்லி போற நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பார். உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயரை பார்த்தா கண்ணமா இருக்கல தர. அதானே செலதர பூம்பார பட்ட குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பசியா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழிக்கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும், இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு தானே. தீர்த்தமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குறுக்கலா. வணக்கம் வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளையசுமா வாட்டு சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சுட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணலன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடும். சரி தர. ஏன் கொடுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய வாழ்க்கை SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு. ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது? வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட்டா மனுஷன் எப்படி உள்ள போறதா? எப்படி விட போ. ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்ச கோலம் முடிச்சிருவேன். நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வந்துற. இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற. வெளில வரணும்னா 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆள பாரு. சரி குழந்தை குழந்தை சரி போடுறோம். நான் போடு. 1 5 2. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தனா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. இது முக்கால் எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். நீ பாத்து வா. மெதுவா பாத்து வா.
எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க, எல்லாம் இங்க எடுத்தான்ட்டேன். இனி புள்ளையாருக்கு பூ கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யாரு குழந்தையா? ஆமா தோ சித்தா அப்படி வந்துட்டு போடா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இடம்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். ஏன் குரல் கொடுத்த? சும்மா பூவா சுத்திட்டே இருக்காம இந்த மட்டையை உரிக்கலாம்ல. மட்டையை உரிக்கிறது நானு, கூலி வாங்கி சுருக்கு பையில போடுறது நீ ஆக்கும். அட சும்மா உரிக்காதரா, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உரி. இத பத்தி என்ன பாட்டு பாட? என்ன பத்தி பாடுறது? உன்னை பத்தியா? பாடுறேன். இந்த பக்கம் வா பேசிக்கிறேன். அவன் ஒரு வினயம் இல்லாத கழுத கண்ணு, ஒழிச்சு மறைச்சு பேச தெரியாது. வாய திறந்தான்னா புத்தால அருவி மாதிரி பொல 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 பொலன்னு கொட்டிடுவா. உட்காரு கண்ணு. தெரியாதா? ஊருக்காக எந்த நேரமும் உழைக்குதே, குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா? அவனுக்கு சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணு தான் கண்ணு. அதோட பேரே குழந்தைதானா? 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை கண்ணு. ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு, திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அழுவுற சத்தம் ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு. ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல பரிசல் ஒதுங்கி இருந்தது. பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா. கண்ணு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு மாரியாத்தா மாதிரி இருந்தா. உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம், அவதான் போனமா வந்திருக்காது. 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் வரல. நானும் ஒண்டிக்கிட்ட பாரு, எனக்கு கொல்லி போட இருக்கட்டுவேன்னு நான் அவனை எடுத்தேன். தாய் அழைச்ச பேரை ஊரடைக்கும்னு சொல்லுவாங்க, அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா? குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நினைச்சு போச்சு. அவனுக்குன்னு தனியா உல வைக்கிறது இல்ல, ஆக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம். வெங்கத்தை தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான். இந்த ஊருக்குலாம் ஓடா செய்யறான். எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா யாரு இருக்க போறாங்களோ?